பேரன்புடைய நூல் நிலையம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலை வாழ்த்தி வரவேற்கிற எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், பதிப்பாளர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி அறிதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். திரைப்படத்துறையில் இன்றைக்கு திரைப்படத்துறை பாடமாக வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறது. திரைப்படத்துறையில் இயக்குநர்களாக இருந்தவர்கள், நடிகர்களாக இருந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களாக, முதலமைச்சர்களாக, எதிர்க்கட்சி தலைவர்களாக வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற துறையாக இருக்கிறது. அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே அந்த துறை சிறுவர்கள் முதல் வயதில் பெரியவர்கள் வரை செல்வாக்குடைய ஒரு துறையாக இருக்கிற காரணத்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். கலை இலக்கியத்திற்கும் வரலாற்றிற்கும் நல்ல அரசியலுக்கும் முற்போக்கான கொள்கைகளுக்கும் அந்த துறையை பயன்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் பாலையா, வி.கே. ராமசாமி, ரங்காராவ் போன்றவர்கள் ஊர் பெரிய மனிதர், வி.கே. ராமசாமி போன்றவர்கள் ஊர் பெரிய மனிதர்களாக நடிப்பார்கள். அந்த பாத்திரத்திற்கு கனகச்சிதமாக அவர்கள் பொருந்துவார்கள். நீங்கள் இன்றைக்கு பிரபலமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினியோ, கமலஹாசனோ, அல்லது அவர்களை போன்ற இருக்கக்கூடிய நடிகர்களோ அந்த ஊர் பெரிய மனிதர்கள் என்கிற அந்த தோற்றத்திற்கு பொருத்தமாக இருக்க மாட்டார்கள். விஜய், அஜித் உட்பட. அதுதான் அவர்களுக்கு உள்ள சிறப்பு. அதிலும் ரங்காராவ் அவர்கள் நடித்த மாயா பஜார் என்கிற படமும், படிக்காத மேதை என்கிற படமும், பார்த்திபன் கனவு என்கிற படமும் நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். பக்த பிரகலாதன் என்கிற படமும் நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். வி.கே. ராமசாமி அவர்கள் ராஜபாட்டு ரங்கத்துறையில் நாடக முதலாளியாக வருவார். அதே போல் டி.கே. பகவதி அவர்கள் ஊர் பெரிய மனிதராக வருவார். 6 to 60 வரை படத்தில் ஒரு பதிப்பகம், ஒரு அச்சகத்தினுடைய முதலாளியாக அவர் வருவார். ஆண் பாவம் படத்தில் ஒரு சினிமா கொட்டா முதலாளியாக வி.கே. ராமசாமி வருவார். அதே போல் பாலையா அவர்கள் கவலை இல்லாத மனிதன் படத்திலும், காதலிக்க நேரமில்லை படத்திலும், ஊட்டி வரை உறவு போன்ற பல படங்களில் ஊர் பெரிய மனிதராக, குடும்பத் தலைவராக வருவார். வரவு 8 செலவு 10 போல பாமா விஜயம் என்று ஒரு படம் வந்தது. அதிலெல்லாம் பாலையா அவர்கள் ஒரு தாத்தாவாக, குடும்பத் தலைவராக, ஊர் பெரிய மனிதராக நடித்திருப்பார். கவலை இல்லாத மனிதன் படத்தில் சந்திரபாபுவுக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் அப்பாவாக நடித்திருப்பார். பணத்தில் போதை மருந்து, சீட்டுக்கட்டு போன்ற உல்லாச உலகத்தில் ஈடுபட்ட எம்.ஆர். ராதா அவர்கள் தந்தையை புறக்கணித்து விடுவார். பெண்கள் விஷயத்தில் மோசமாக இருப்பார். ஆகவே சொத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டு தந்தையை அம்போ என்று விட்டு விடுவார். எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு ஆண்டி பண்டாரம் கோலத்தில் போய் ஒரு சத்திரத்தில், ஒரு மண்டபத்தில் தங்கியிருப்பார். மொட்டை அடிச்சுக்கிட்டு, காவி வேட்டி கட்டிக்கிட்டு, வள்ளலாறு மாதிரி தலையில் துணியை போத்திக்கிட்டு உட்காந்துருப்பார் எம்.ஆர். ராதா. ஒரு லாட்ரி டிக்கெட்டு போயிடும், ஒரு சொத்து ஒன்று வரும், அதுக்கு உங்கள் அப்பா கையெழுத்து போட்டால் தான் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஊராக தேடிக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு எம்.ஆர். ராதா பாலையாவை தேடிக்கிட்டு வருவார். எம்.ஆர். ராதா கூப்பிட போவார் பாலையாவை. அப்பா, எங்கள் அப்பா போயிட்டீங்க, உங்களை பார்க்காம நான் சாப்பிடல, தூங்கலை, வீட்டில் எல்லோரும் கவலைப்படுறாங்க, தயவுசெய்து வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு நடிப்பார். உடனே பாலையா, டேய் அப்பா, டேய் போதும்டா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உன் நடிப்பு எனக்கு தெரியாது, போதும்டா சாமி, அந்த ஆண்டவனுக்கே எடுக்காதடா நீ சொல்கிற பொய் அப்படிம்பார். அப்போ அந்த தியேட்டரில் எல்லாருமே சிரிப்பாங்க. அதே போல் காதலிக்க நேரம் இல்லையில் நாகேஷ் கூட சேர்ந்து அவர் சினிமா கதை கேட்குற சீனு உலக புகழ்பெற்றது.
அந்த மாதிரி ராஜபாட்டு ரங்கத்துறையில் சிவாஜி வந்து ஒரு கையில் தன்னுடைய தங்கையவும் இன்னொரு கையில் தம்பியவும் பிடிச்சிக்கிட்டு ட்ரெயினில் வருவார் பாட்டு பாடிக்கிட்டே. அப்போ ஏன்டா தூக்கத்தை கெடுக்குறீங்க நாய்களான்னு ஒருத்தர் திட்டுவார். அப்போ நாடக முதலாளியாக வி.கே. ராமசாமி வருவார். அந்த பாட்டை ரசிப்பார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அந்த பாட்டை. அப்போ நாடக முதலாளி அவர் வி.கே. ராமசாமி சொல்லுவார், யோ சி சுமாரியா, ஒரு ரசனை கட்ட ஆளாக இருப்பியா? பச்சை புள்ள சின்ன பசங்க எவ்வளோ அழகாக பாடுறாங்க, அதை ரசிப்போம்னு இல்லாமல் பேசுகிறான் பார். ஏய் நீ பாடுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். அந்த மாதிரி ஆண்பாவம் படத்தில் சினிமா கொட்டா முதலாளியாக வி.கே. ராமசாமி வருவார். அவர் சொல்லுவார், எல்லாம் ஊர் ஜனங்களே கூட்டமாக போவாங்க. அந்த காலத்தில் படப்பட்டி வந்துருச்சுன்னா அதை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு தோரணம்லாம் கட்டி மேலதாளம்லாம் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாக்கீஸுக்கு கொண்டு வர்றது ஒரு பழக்கமாக இருந்தது அந்த காலத்தில். அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் காட்டுவாங்க. அப்போ இவர் தான் நம்மெல்லாம் சினிமா பார்த்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த முதலாளி தான் அப்படின்னு சொல்லி வி.கே. ராமசாமிக்கு மாலை போடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அடாடாடாடாடா என்ன கூட்டம், என்ன மரியாதை, மாலை மரியாதை. அடாடா, நான் கோயில் கட்டினேன், நீங்கள்லாம் கும்பிட வரல. நான் பள்ளிக்கூடம் கட்டினேன், நீங்கள்லாம் படிக்க வரல. நான் ஒரு குளத்தை வெட்டினேன், நீங்கள் யாரும் குளிக்கவே வரல. ஆனால் ஒரு சினிமா கொட்டாவை கட்டினேன், அடாடாடாடாடா என்ன கூட்டம் அப்படிம்பார். என்ன மரியாதை அப்படிம்பார். 40 வருஷத்துக்கு முன்னே இந்த படம் வந்து இன்றைக்கும் அது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள். சினிமா கொட்டா தான் இந்த நாட்டை ஆளுது. அன்னைக்கு வி.கே. ராமசாமி சொன்னது எவ்வளவு பொருத்தமாக இருக்குது பாருங்கள். அதே போல் அந்த காலத்திலேயே எம்.ஆர். ராதா அவர்கள் கூத்தாடிக்கு ரசிகர் மன்றம் வைக்காதே, அறிஞர்களை போற்று அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவார். அதே போல் ரங்காராவ், அந்த மாதிரி டி.கே. பகவதி 6 to 60 வரையில் ராஜபாட்டு ரங்கத்துறையில் அவர் ஒரு முதலாளியாக ஊர் பெரிய மனுஷனாக நடிச்சிருப்பார். எவ்வளவு அழகான நடிப்பு. படிக்காத மேதையில் ரங்காராவ் நடிச்சிருப்பார். அவர்களெல்லாம் இந்த பாலையா, வி.கே. ராமசாமி, ரங்காராவ், டி.கே. பகவதி போன்றவர்களெல்லாம் நான் ஏன் ஊர் பெரிய மனிதர்களாக அந்த காலத்தில் நடித்தார்கள் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்களெல்லாம் நடிப்புக்கு ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது மட்டுமல்ல, ஒரு பெரிய மனிதனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு புத்தகம் போல் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு பண்பட்ட மனிதனாக, படித்த மனிதனாக, படிக்காத மேதையாக இருந்தால், ஊர் பெரிய மனிதனாக இருந்தால் அவன் எவ்வளவு பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்கள் அருமையாக அதில் வாழ்ந்து காட்டியிருப்பார்கள். ஆகவே படித்தால் மட்டும் போதாது, படித்தால் மட்டும் போதுமா என்றே ஒரு படம் வந்தது. அந்த படத்திலும் ரங்காராவ் அற்புதமாக நடித்திருப்பார். அந்த பெரிய மனிதர்கள், ஊர் பெரிய மனிதர்களாக நடித்த இவர்களுடைய படங்களை எல்லாம் பார்த்து மனிதர்கள் என்றால் எப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகங்களை படித்தால் மட்டும் போதாது, இப்படிப்பட்ட குணச்சித்திரங்களை நீங்கள் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.